கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகள் யாவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் இந்த நாளிலே தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளில் கூட நாம் அப்போஸ்தலர் நடபடிகள் 28வது அதிகாரம், அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகத்தினுடைய இறுதி அதிகாரத்தை ஆராய்ந்து பார்ப்போம். உயிர் பிழைத்தவர்கள் கரையேற போராடி கொண்டிருக்கிறார்கள். 276 பேரும் தண்ணீரில் நனைந்து பசியுடன் கடலால் எரியப்பட்ட குப்பையைப் போல் கரையில் சேர்ந்தார்கள். அவர்கள் தப்பி கரையேறின பின்பு அந்த தீவின் பெயர் மெலித்தா என்று அறிந்தார்கள். மெலித்தா தீவு என்பது மால்டா தீவு எனப்படுகிறது. இது ஆதிரிய கடலில் உள்ளது. மத்திய தரைக்கடலுக்கு கடல் பயணிகள் வைத்த பெயர்தான் ஆதிரிய கடல். இந்த தீவில் உள்ளவர்கள் கிரேக்க ரோம கலாச்சாரத்தை உடையவர்கள். இவர்களுக்கு கிரேக்க மொழியை சரியாக பேச வராது. இந்த தீவு 20 மைல் நீளமும் 12 மைல் அகலமும் கொண்ட கரடுமுரடான சிறிய தீவாகும். இந்த தீவு மத்திய தரைக்கடலில் இத்தாலிக்கும் வடக்கு ஆப்பிரிக்காவுக்கும் நடுவில் சிலிசியாவிலிருந்து 58 மைல் தூரத்தில் உள்ளது. பெனிக்கேயின் வியாபாரிகள் அங்கே குடியேறினார்கள். கிமு 218 இந்த தீவு கிமு 28 இந்த தீவு ரோமர்களின் ஆட்சியின் கீழ் வந்தது. கானானிய மொழியில் மெலித்தா என்பதற்கு புகலிடம் என்றும் அர்த்தமாகும். இப்பொழுது இந்த தீவு பவுலுக்கும் அவனோடு இருந்தவர்களுக்கும் புகலிடமாக விளங்கியது. அப்போஸ்தலர் 28:2. அந்நியராகிய அந்த தீவார் எங்களுக்கு பாராட்டின அன்பு கொஞ்சமல்ல. அந்த வேளையில் பிடித்திருந்த மழைக்காகவும் குளிருக்காகவும் நெருப்பை மூட்டி எல்லாரையும் சேர்த்து கொண்டார்கள். இது அக்டோபர் மாதத்தின் பிற்பகுதியாகவோ அல்லது நவம்பர் மாதத்தின் முற்பகுதியாகவோ இருந்திருக்கலாம். இந்த காலத்தில் அந்த தீவில் 10 டிகிரி செல்சியஸ் வெப்பம் மட்டுமே இருக்கும். மெலித்தா தீவில் உள்ள மக்கள் மிகவும் அன்புள்ளவர்களாக இருந்தார்கள். ஏனென்றால் சில நேரங்களில் கொள்ளையர்கள் புயலால் சிக்கியவர்களை காப்பாற்றுவது போல் நாடகமாடி பின்பு அவர்கள் மேல் பாய்ந்து கொள்ளையடிப்பார்கள். கப்பல் சரக்குகளையும் கொள்ளையடிப்பார்கள். சில நேரங்களில் புகலிடமாய் வந்தவர்களை அடிமைப்படுத்துவதும் உண்டு. ஆனால் இவர்கள் அதிக கவனிப்பும் உபசரிப்பும் உடையவர்களாயிருந்தார்கள். அப்போஸ்தலர் 28:3. பவுல் ஒன்றும் செய்யாமல் சும்மா உட்கார்ந்திருக்கவில்லை. சில விறகுகளை அள்ளி கொண்டு வந்து நெருப்பு தொடர்ந்து எரிய உதவி செய்தான். இக்கால ஊழியர்கள் பாதிரியார்கள் ஒவ்வொருவரும் மற்றவர்கள் தங்களுக்கு வேலை செய்ய வேண்டும் என்று எதிர்பார்த்து தங்கள் கௌரவத்தை காப்பாற்றிக் கொள்ள முயற்சிக்கிறார்கள். ஆனால் பவுல் மக்களோடு மக்களாக வேலை செய்ய விரும்பினான். திடீரென்று பயப்படக்கூடிய ஒரு நிகழ்ச்சி அங்கே நடந்தது. ஒரு விரியன் பாம்பு பவுலின் கையை கவ்விக்கொண்டது. குளிரின் காரணமாக அந்த பாம்பு விறகுகளின் நடுவில் இருந்தது. பவுல் அந்த விறகுகளை வாரிக்கொண்டு வந்து தீயில் போட அனலுரைத்த அந்த பாம்பு தன் நச்சுப்பற்களை பவுலின் கையிலே ஆழமாக பதித்து தொங்கியது. அப்போஸ்தலர் 28:4. அந்த தீவில் உள்ளவர்கள் வேறு தெய்வங்களை வணங்குகிறவர்கள், மூட பழக்க வழக்கங்களை உடையவர்களாயிருந்தார்கள். பவுலின் கையில் அந்த பாம்பு தொங்கிய போது இந்த மனிதன் கொலைபாதகன், அதில் சந்தேகமே இல்லை. இவன் சமுத்திரத்திற்கு தப்பி வந்தும் பழியானது இவனை பிழைக்க விடவில்லை என்று சொல்லிக் கொண்டார்கள். பவுல் ஒரு கைதி என்பது அந்த தீவு மக்களுக்கு தெரிந்திருந்தது. பாம்பு பவுலின் கையில் தொங்கின போது இவன் கொடிய குற்றம் செய்த குற்றவாளியாக இருக்க வேண்டும். ஆகையால் தண்டனையிலிருந்து இவன் தப்பவிடாதபடி தெய்வங்களுடைய கருவியாக பாம்பு அவனுடைய கையை கொத்திவிட்டது. அவன் செய்த பாவம் தெய்வத்திற்கே பொறுக்கவில்லை என்று பேசிக்கொண்டார்கள். அப்போஸ்தலர் 28:5. லூக்கா 10:19 இயேசுவானவர் 70 பேரை ஊழியத்திற்கு அனுப்பும்போது, சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது என்று சொன்னார். மேலும் மார்க் 16:15-20 இயேசுவானவர் அப்போஸ்தலரை அனுப்பும்போது விசுவாசிக்கலால் நடக்கும் அடையாளங்களாவன அவர்கள் சர்ப்பங்களை எடுப்பார்கள் என்று சொன்னார். விஷம் குடித்து சாகாமல் இருப்பதும் விஷப்பாம்பு கடித்து சாகாமல் இருப்பதும் ஒரு அப்போஸ்தலனுக்கு அடையாளமாக இருக்கிறது. அப்போஸ்தலர் 28:6. அந்த தீவார் பவுல் சடுதியிலே விழுந்து சாவன் என்று நீண்ட நேரம் பார்த்து கொண்டிருந்தார்கள். அந்த பாம்பு கடிக்கு சிகிச்சை ஏதும் இல்லாதபடியால் நிச்சயமாக பவுல் சாவான் என்று எதிர்பார்த்தார்கள். அவனுக்கு ஒரு சேதமும் இல்லாதபடியால் அவர்கள் வேறு சிந்தையாகி இவன் தேவன் என்று சொல்லிக் கொண்டார்கள். இதே போல அப்போஸ்தலர் 16வது அதிகாரத்திலும் நடைபெற்றது. பவுல் ரோமாபுரிக்கு போகாதபடி சாத்தான் பயன்படுத்துகிற கடைசி ஆயுதம் இந்த பாம்பாகும்.
அப்போஸ்தலர் 28:7. புயலுக்கு தப்பினவர்கள் தங்கியிருந்த இடத்துக்கு சமீபமாய் அந்த தீவுக்கு முதலாளியாகிய புபிலியு என்பவனுடைய நிலங்கள் இருந்தது. தீவுக்கு முதலாளி என்பது அவன் ரோம அரசாங்கத்தால் ஏற்படுத்தப்பட்ட அதிகாரியாகவோ அல்லது கவர்னராகவோ இருந்திருப்பான். புயலுக்கு தப்பினவர்கள் தங்குவதற்கு அந்த தீவில் உள்ளவர்கள் இடத்தை ஏற்பாடு செய்யும் வரைக்கும் புபிலியு அவர்களை ஏற்றுக்கொண்டு தன் வீட்டில் தங்க வைத்து அவர்களுக்கு ஆகாரம் கொடுத்து 3 நாள் கவனித்து கொண்டான். உபசரிப்பதற்கு இது ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாகும். அப்போஸ்தலர் 28:8. விருந்தளிக்கும் வேளையில் பவுல் புயலையும் கப்பல் சேதத்தையும் குறித்து பேசாமல் தங்களுக்கு உபகாரம் செய்த புபிலியுவின் இருதயத்தில் இருந்த மனபாரத்தை கேட்டறிந்தான். ஏனென்றால் புபிலியின் தகப்பன் ஜுரத்தினாலும் இரத்தபேதினாலும் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தான். பவுல் இதை கேள்விப்பட்டவுடனே எழுந்து நேராக புபிலியின் தகப்பனிடம் போய் ஜெபம் பண்ணி அவன் மேல் கைகளை வைத்து அவனை குணமாக்கினான். இது அந்த வீட்டாருக்கு எத்தனை மகிழ்ச்சியை கொடுத்திருக்கும். இவன் மெலிதா காய்ச்சல் என்ற வியாதியினால் பாதிக்கப்பட்டிருந்தான். இது வெள்ளாட்டு பாலிலுள்ள நுண்கிருமினால் உண்டாகிறது என்று 1887ஆம் ஆண்டு கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த வியாதி உலகின் பல்வேறு பகுதியில் பல்வேறு பெயர்களில் அழைக்கப்படுகிறது. இந்த வியாதியினால் பாதிக்கப்பட்டவர்கள் குளிர்காய்ச்சல், எடை இழப்பு, தலைவலி, மூட்டு வலி, சில சமயங்களில் மூளைக்காய்ச்சலும் உண்டாவதுண்டு. அப்போஸ்தலர் 28:9. புபிலியின் தகப்பன் குணமாக்கப்பட்ட பின் அந்த தீவில் உள்ளவர்களுக்கு வேகமாக இச்செய்தி பரவியது. மற்ற வியாதிக்காரர்களும் அங்கே கூடி வர ஆரம்பித்தார்கள். அவர்கள் எல்லாரும் குணமாக்கப்பட்டார்கள். இது அந்த தீவிலுள்ளவர்களுக்கு எதிர்பாராத சந்தோஷமாகும். பவுலுக்கு குணமாக்கும் வல்லமை உண்டு என்பதை தேவன் அந்த தீவில் உள்ளவர்களுக்கு வெளிப்படுத்தினார். பவுல் இயேசுவின் நாமத்தினாலேயே இந்த அற்புதங்களை செய்திருப்பான். இயேசுவின் நாமத்தில் அவருடைய சரீரங்களை குணமாக்கப்பட்டால் அதே இயேசுவின் நாமத்தில் அவருடைய ஆத்துமாக்களும் குணமாக்கப்படும் என்பதை பவுல் பிரசங்கித்திருப்பான். அற்புதங்கள் நடக்கும்போது அது தேவவசனத்தை உறுதிப்படுத்தவே நடைபெற்றது. மார்க் 16:20. எனவே பவுல் இங்கே சும்மா இராமல் நற்செய்தி ஊழியம் செய்திருப்பான். அதை குறித்து லூக்கா ஒன்றும் இங்கே சொல்லாவிட்டாலும் பவுல் போன பின்பு புபிலியின் வீட்டில் சபை கூடி வந்ததாக சில பாரம்பரிய வரலாறுகள் கூறுகிறது. அப்போஸ்தலர் 28:10-11. மெலித்தாவில் 3 மாத காலம் விரைவாக கடந்து போய்விட்டது. தற்போது நூற்றுக்கு அதிபதி இன்னொரு அலெக்சாந்திரியா தானிய கப்பலை கண்டுபிடித்தான். இது மெலித்தா தீவின் தலைநகரமும் முதன்மையான நகரமான வாலெட்டாவில் துறைமுகத்தில் மழைக்காலத்திற்காக தங்கியிருந்த கப்பலாகும். இந்த கப்பலில் அவர்கள் இத்தாலியாவுக்கு புறப்பட தயாரானார்கள். இந்த கப்பல் மிதுனம் என்னும் அடையாளமுடையதாயிருந்தது. மிதுனம் என்பது இரட்டையர்களை குறைக்கும். ஜிஎஸ் யூபித்தர் 2 மகன்கள். ஒருவர் பெயர் கெஸ்டார், மற்றொருவன் பெயர் போலாக்ஸ். ஜெமினி நட்சத்திர கூட்டமானது இந்த புராண கதையில் மகன்கள் நிமித்தம் பெயரிடப்பட்டது. இந்த சகோதரர்கள் கப்பல் பயணிகளின் காவல் தெய்வமாக கருதப்பட்டார்கள். அந்த அலெக்சாந்திரியா கப்பலின் முன்பகுதியில் இந்த இரட்டை சகோதரர்கள் உருவம் பொறிக்கப்பட்டு வண்ணம் தீட்டப்பட்டிருந்தது. இவர்கள் மெலித்தாவுக்கு வந்தபோது ஒன்றுமில்லாமல் இருந்தார்கள். ஆனால் இப்பொழுது புதிய நண்பர்கள் இவர்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் கப்பலில் ஏற்றினார்கள். இந்த பிரிவு உபசாரத்தின் போது அநேகர் கண்ணீர் விட்டு அழுதிருப்பார்கள். சிலர் பவுலின் கழுத்தை கட்டிக்கொண்டு அழுதிருக்கலாம். அங்கே 3 மாதம் தங்கியிருந்தார்கள் என்பது நவம்பர், டிசம்பர், ஜனவரி மாதங்களாய் இருந்திருக்கலாம். அப்போஸ்தலர் 28:12. இவர்கள் முன்னே பயணம் செய்தபோது எதிர்காற்று ஒரு தடையாக இருந்தது. அப்போஸ்தலர் 27:4. ஆனால் இப்பொழுது எந்த சிரமமும் இல்லாமல் கப்பல் தான் போக வேண்டிய இடத்தை நோக்கி சீராக போய் கொண்டிருந்தது. அந்த கப்பல் முதலில் வடகிழக்கில் 60 அல்லது 86 மைல் பயணம் செய்து சிலிசியாவின் தலைநகரான சிரகோசா பட்டணத்தை வந்தடைந்தது. அங்கே 3 நாள் தங்கினார்கள். ஒருவேளை கப்பல் எஜமான்கள் வியாபார விஷயமாக அங்கே தங்கியிருக்கலாம், அல்லது கப்பல் மெஸ்ஸினா ஜலசந்தியை குறுக்கே கடப்பதற்கு சாதகமான காற்றுக்காக அவர்கள் காத்திருந்திருக்கலாம். அபாயகரமான அலைகள் மற்றும் நீர் சுழற்சிகளுக்கு அந்த ஜலசந்தி பெயர் பெற்றதாக இருந்தது. ரேகியு துறைமுகத்துக்கு அருகில் கெரிப்ஸ்டீன் நீர் சுழலும் ஸ்கில்லாவின் பாறையும் இருந்தன. கிரேக்க புராணத்தில் கெரிப்டிஸ் மற்றும் ஸ்கில்லா என்பவை கடல் பயணிகளை அழிக்கும் ராட்சதர்கள் எனப்பட்டன. அடுத்த துறைமுகத்துக்கு 24 மணி நேரத்திற்குள் சென்றுவிட அவர்களுக்கு சாதகமான பலத்த காற்று அவசியமாக இருந்தது. எனவே அங்கே அவர்கள் 3 நாள் தங்கியிருக்கலாம். அப்போஸ்தலர் 28:13. கடைசியாக அவர்கள் சிரகோசா பட்டணத்தை விட்டு புறப்பட்டு சுற்றியோடி ரேகிய துறைமுகத்துக்கு வந்து சேர்ந்தார்கள். இது இத்தாலியாவின் நுனிப்பகுதியிலிருந்து நகரமாகும்.
ரேகி துறைமுகத்திலிருந்து அவர்கள் புறப்பட்டு வடக்கே 200 மைல் தொலைவில் உள்ள வர்த்தக துறைமுகமான புத்தியோலிக்கு பயணமானார்கள். மறுநாளிலே தென்றல் காற்றடிக்கையில் அவர்கள் பயணம் விரைவாக சென்றது. இத்தாலியாவின் தெற்கு கரையோரமாக அவர்கள் பயணம் செய்கையில் வெசுவியஸ் என்ற புகைக்கும் எரிமலையின் அடிவாரத்தில் இருந்த பாம்பி பட்டணத்தில் அருகாக கடந்து காலம் கனிந்திருக்கையில் 2ஆம் நாள் புத்தியோலி பட்டணத்துக்கு வந்து சேர்ந்தார்கள். நேப்பிள்ஸின் குடாவில் அமைந்திருந்த இந்த பட்டணம் ரோமாபுரியின் முக்கிய துறைமுகமாகும். எகிப்திலிருந்து வரும் தானிய கப்பல்கள் இங்கே வந்து சேரும். ரோமாபுரியின் வல்லமை வெளிப்படுத்தும் யுத்த கப்பல்களும் அங்கே நின்றிருந்தன. பவுலும் அவனைச் சேர்ந்தவர்களும் இந்த துறைமுகத்தில் இறங்கி அங்கிருந்து 75 மைல் தூரத்தில் இருக்கிற ரோமாபுரியை நோக்கி நடந்து சென்றார்கள். அப்போஸ்தலர் 28:14. புத்தியோலியை பவுல் சகோதரரை கண்டபோது சந்தோஷப்பட்டான். சுவிசேஷமானது ரோமாபுரியிலிருந்து அதன் துறைமுக நகரமான புத்தியோலிக்கு பரவி இருந்தது. அந்த சகோதரர்கள் பவுலையும் மற்றவர்களையும் வரவேற்று உபசரித்து தங்களிடம் 7 நாள் தங்கும்படி வேண்டிக் கொண்டார்கள். ஒருவேளை பவுல் அங்கே ஒரு திங்கட்கிழமை போய் சேர்ந்திருக்கலாம். அடுத்த கர்த்தருடைய நாளில் அப்பம் பிற்கவும் எல்லா சகோதரர்களோடும் ஐக்கியமாயிருக்கவும் அங்கே ஒரு வாரம் தங்கும்படி கேட்டிருக்கலாம். இதேபோல் அப்போஸ்தலர் 20:5-7 துரோவா பட்டணத்திலேயும் நடந்திருக்கிறது. ரோமாபுரியை நெருங்கிவிட்ட அவர்கள் ஒரு வாரம் பயணத்தை தள்ளிப்போட நூற்றுக்கு அதிபதி எப்படி சம்மதித்திருப்பான்? புயலில் எல்லாவற்றையும் எழுந்திருந்த போர்ச்சேவர்கள் மீண்டும் தங்களை தயார் செய்து கொள்ள கால அவகாசம் தேவைப்பட்டிருக்கலாம். எல்லாம் சரியான பின்பு சீருடை மற்ற அணிகலன்கள் ஆயத்தமாக்கப்பட்ட பின்பு நூற்றுக்கு அதிபதி அந்த கைதிகளை சேனாதிபதியிடத்தில் ஒப்புவிக்கலாம் என்று எண்ணியிருக்கலாம். 2வது காரணம், நூற்றுக்கு அதிபதி பவுலை மிகவும் மதித்து பவுல் தேவனுடைய மனுஷன் என்று அறிந்தபடினாலே பவுலின் நிமித்தமாக இங்கே ஒரு வாரம் தங்கியிருக்க சம்மதித்திருந்திருப்பான். 3வது காரணம், நூற்றுக்கு அதிபதியும் சில போர்ச்சேவர்களும் சில கைதிகளும் இயேசுவை ஏற்றுக்கொண்டு அங்கே ஞானஸ்நானம் பெற்று வாரத்தின் முதல் நாளிலே அப்பம் பெற்று பின்பு ரோமாபுரிக்கு போகலாம் என்று திட்டமிட்டிருக்கலாம். இது ஒரு யூகம் தானே தவிர நிச்சயம் என்று சொல்ல முடியாது. அப்போஸ்தலர் 28:15. பவுல் புத்தியோலியில் தங்கியிருந்த போது பவுல் வருகிற செய்தி ரோமாபுரிக்கு பரவியது. அங்கிருந்த கிறிஸ்துவ சகோதரர்கள் பவுலை சந்திப்பதற்காக புறப்பட்டு வந்தார்கள். ரோமர் 16ஆம் அதிகாரத்தில் 26 பேர்களை பவுல் குறிப்பிடுகிறார். இவர்கள் பவுலுக்கு நெருங்கிய நண்பர்களாயிருந்தார்கள். இவர்களுடனே வேறு சில விசுவாசிகளும் சேர்ந்து 2 குழுக்களாக பவுலை சந்திக்க வந்தார்கள். சிலர் ரோமாபுரியிலிருந்து 10 மைல் தூரத்திலுள்ள 3 சத்திரம் வரைக்கும் வந்தார்கள். சிலர் 43 மைல் தூரத்திலுள்ள அப்பியுப்புறம் வரைக்கும் வந்தார்கள். பவுலும் மற்றவர்களும் ரோமாபுரியின் சாலையிலே மிகவும் புகழ்பெற்ற அப்பியுப்புறம் சாலையில் பயணமானார்கள். அப்பியு சாலை கிமு 312ஆம் ஆண்டு அந்த சாலையின் பணி தொடங்கியது. அதன் செலவில் ஒரு பகுதியை தானே செலவு செய்த அப்பியு கிலுவிதிசிகஸ் என்பவனுடைய பெயரால் அழைக்கப்பட்டது. இவன் ரோமாபுரியின் முக்கிய அதிகாரியாயிருந்தான். பொதுமக்களின் கணக்கெடுப்பு மற்றும் பொது நடத்தைகள் ஒழுக்கம் ஆகியவற்றை கண்காணிக்கவும் பொறுப்பில் இருந்த 2 பேரில் ஒருவன். அப்பியு சாலை நெடுகிலும் பயணிகள் இளைப்பாறும் இடங்கள் உருவாக்கப்பட்டு கடைகளும் கட்டப்பட்டிருந்தன. அவைகளில் ஒன்று அப்பியுபுரமாகும், இன்னொன்று 3 சத்திரம் என்ற இடமாகும். அப்பியு சாலையில் ஆயிரக்கணக்கான விக்கிரக கோயில்கள் இருந்தன. அரசியல், வியாபாரம், மார்க்க சம்பந்தமான மைதானங்களும் இருந்தன. மற்றும் ரோமாபுரியிலிருந்து ஒவ்வொரு இடத்தையும் கணக்கிடும் தங்கத்தாலான மயிர்கற்கள் இருந்தன. பவுல் அப்பியுப்புறம் வந்தபோது சில சகோதரர்கள் வரவேற்றார்கள். மற்றும் 3 சத்திரம் வந்தபோது இன்னும் சில சகோதரர்கள் வரவேற்றார்கள். பவுல் அவர்களை கண்டு தேவனை ஸ்தோத்தரித்து தைரியம் அடைந்தான். அவர்கள் பவுலை கண்டபோது ஆனந்த கண்ணீர் விட்டிருப்பார்கள். அந்த சாலை பெருமைமிக்க ரோமானிய போர் வீரர்கள், துயர நிறைந்த கைதிகள், பவுலை கண்டதினால் சந்தோஷத்தினால் இருந்த விசுவாசிகள் யாவரும் அந்த அப்பியுபுரம் சாலையில் அணிவகுத்து சென்று ரோமாபுரியை அடைந்தார்கள். அப்போஸ்தலர் 28:16. நூற்றுக்கு அதிபதி தன் காவலில் இருந்த கைதிகளை ரோம சேனாதிபதியிடத்தில் ஒப்புக் கொடுத்தான். பவுல் மற்ற கைதிகளின் பொதுவான சிறையில் வைக்கப்படாமல் தனித்து குடியிருக்கும்படி உத்தரவு கேட்டுக்கொண்டான். பவுல் வாடகைக்கு வாங்கியிருந்த வீட்டுக்காவலில் வைக்கப்பட்டு விலங்கிடப்பட்ட நிலையில் காவலர்கள் காவல் காக்க தனித்து குடியிருந்தான். எல்லா சாலைகளும் ரோமாபுரிக்கும் செல்லு என்பது பழமொழி. அதே சாலையின் வழியாக சுவிசேஷம் பூமியின் கடைசி வரைந்தும் சென்றது என்பது உண்மையான விஷயமாக இருக்கிறது. அப்போஸ்தலர் 28:17. சில நாள் ஓய்வுக்கு பின் பவுல் ரோமாபுரியில் யூதர்களில் பிரதானமானவர்களை வரவழைத்தான். ஜபாலை தலைவர்கள், மூப்பர்கள், வேதபாரகர், புகழ்மிக்க யூத குடும்பங்களை சேர்ந்தவர்கள் ஆகியோர் இதில் அடங்குவர்.
அவர்களை நோக்கி சொன்னது என்னவென்றால், யூதருக்கு விரோதமாய் நான் ஒன்றும் செய்யவில்லை, முன்னோர்களின் முறைமைக்கு விரோதமாய் நான் ஒன்றும் செய்யவில்லை என்பதை யூதர்களுக்கு அறிவித்தான். யூதர்களுக்கு எதிராக பவுல் எந்த இடத்திலையும் சட்டப்பூர்வமான குற்றச்சாட்டை யூதர்கள் மேல் சாட்டவில்லை என்கின்ற கூற்றானது யூதர்களுடைய சிறப்பான ஆர்வத்தை உண்டாக்கியிருந்தது. 10 ஆண்டுகளுக்கு முன்பாக கிறிஸ்தவர்களுக்கும் யூதர்களுக்கும் ஏற்பட்ட மோதலினால் கிலவுதிராயன் கிபி 49ஆம் ஆண்டு யூதர்களையும் கிறிஸ்தவர்களையும் ரோமாபுரி விட்டு வெளியேற்றினான். அந்த மோசமான காலம் மறுபடியும் வராதபடி யூதர்கள் ஜாக்கிரதையாக இருந்தார்கள். அப்போஸ்தலர் 28:18-19. எபேசினாகிய துரோப்பீமை பவுல் தேவாலயத்திற்குள் கூட்டிக் கொண்டு வந்திருப்பான் என்ற யூகத்தில் யூதர்கள் பவுலை பிடித்தார்கள். ஆனால் நியாயமான குற்றச்சாட்டை அவர்களால் நிரூபிக்க முடியவில்லை. பேலிக்ஸ், பெஸ்து, அகிரிப்பா போன்றவர்கள் பவுலை விசாரித்த போது அவனிடத்தில் குற்றம் காணப்படாதபடியால் பவுலை விடுதலையாக்க விரும்பினார்கள். ஆனால் யூதர்கள் பவுலை கொலை செய்யும்படி சதியோசனை பண்ணி பவுலை எருசலேமுக்கு கொண்டு வந்து விசாரிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். இது நிமித்தமே பவுல் ராயனுக்கு அபயமிட வேண்டியிருந்தது. மேலும் எருசலேமில் சாட்சி கொடுத்தது போல ரோமாவிலும் சாட்சி கொடுக்க வேண்டும் என்று இயேசுவானவர் பவுலோடு சொன்னது இவைகளுக்கெல்லாம் முக்கிய காரணமாயிற்று. அப்போஸ்தலர் 28:20. இவைகளின் நிமித்தமாக பவுல் யூதர்களை அழைத்து அவளோடு பேசினான். இஸ்ரவேலர்கள் மேசியா வருகிறார் என்று நம்பினார்கள், எதிர்பார்த்தார்கள். யோவான் 4:25. பவுலும் மற்ற அப்போஸ்தலரும் இஸ்ரவேலில் எதிர்பார்க்கிற மேசியா இந்த இயேசுவே என்று அறிவித்தார்கள். ஆனால் யூதர்கள் இதை ஏற்றுக்கொள்ள மறுத்தார்கள். அப்படி இயேசுவை மேசியாவாக அறிவிக்கிறவர்களை யூதர்கள் கொடுமைப்படுத்தினார்கள். ஆகையால் இஸ்ரவேலுடைய நம்பிக்கைக்காகவே நான் கட்டப்பட்டிருக்கிறேன் என்று பவுல் சொன்னார். அப்போஸ்தலர் 28, 21, 22. பவுலுக்கு யூதர்கள் சொன்ன பதில் சிறப்பானதாக இருந்தது. உன்னை குறித்து யூதேயாவிலிருந்து காகிதம் வரவில்லை, வந்தவர்களில் ஒருவனும் உன் பேரில் பொல்லாங்கு ஒன்று சொல்லவில்லை, அதை பற்றி யார் ஏதும் பேசியதும் இல்லை, எங்கும் இந்த மதவேதத்துக்கு விரோதமாக நீ பேசுவதாக நாங்கள் கேள்விப்படுகிறோம், இதை குறித்து உன்னுடைய அபிப்பிராயம் என்ன என்று அறிய விரும்புகிறோம் என்றார்கள். எருசலேமில் உள்ள யூதர்கள் பவுலுக்கு விரோதமாய் நியாயமான குற்றச்சாட்டை ரோமாபுரியில் உள்ள யூதர்களுக்கு அனுப்புவதற்கு ஒன்றுமில்லாதிருந்தது. மேலும் பவுல் பல 100 மைல்களுக்கு அப்பால் சிறைப்பட்டு இருப்பதால் பவுல் மூலமாக தங்களுக்கு எந்த தொல்லையும் இல்லை என்று நம்பினார்கள். அல்லது அந்த காலகட்டத்தில் ஏற்பட்ட பாலஸ்தீனத்தில் எதேச்சதிகாரம் யூதர்களின் கவனத்தை திசை திருப்பியிருக்கலாம். யூதர்கள் பவுலின் அபிப்பிராயத்தை அறிய ஒரு நாளை முடிவு செய்து கொண்டு அங்கிருந்து போய்விட்டார்கள். யூதர்கள் பவுலின் கருத்தை அறிய அந்த நாளை முன்குறித்திருந்தார்கள். ஆனால் பவுல் அந்த நாளையும் அந்த கூட்டத்தையும் நற்செய்தி அறிவிக்கும் கூட்டமாக மாற்றினான். அப்போஸ்தலர் 28-23. அவர்கள் ஒரு நாளை குறித்து கொண்டு அநேக யூதர்கள் பவுலின் வீட்டிற்கு வந்தார்கள். பவுல் காலை முதல் மாலை வரை இடைவிடாமல் பிரசங்கித்தான். பவுல் பிரசங்கத்தின் சுருக்கம்: 1. மோசேயின் நியாயப்பிரமாணத்தில் இயேசு முன்னறிவிக்கப்பட்டிருக்கிறார். மரத்திலே தூக்கப்பட்டவன் சபிக்கப்பட்டவன். உபாகம் 21, 22, 23. மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி பிரதான ஆசாரியர். லேவி 16ஆம் அதிகாரம், சங்கீதம் 114. மோசேயைப் போல தேவன் ஒரு தீர்க்கதரிசி எழும்புவார், அவர் சொல்லை கேட்க வேண்டும். இவ்வாறு மோசேயினுடைய தீர்க்கதரிசனங்களிலிருந்து பவுல் இயேசு கிறிஸ்துவை மேசியாவாக அவர் எடுத்து காண்பித்திருப்பார். 2. தீர்க்கதரிசிகளால் முன்னறிவிக்கப்பட்ட இயேசுவினுடைய பிறப்பு. ஏசாயா 7:14, மீகா 5:2. இயேசுவினுடைய மரணம், காட்டிக் கொடுக்கப்படுதல், அவருடைய பாடுபடுதல். ஏசாயா 53. இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதல். சங்கீதம் 16. தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து விஸ்தரித்து பேசினான். நியாயப்பிரமாணத்திலும் தீர்க்கதரிசியின் ஆகமங்களிலும் இருந்து யூதர்கள் எதிர்பார்த்திருந்த மேசியா இந்த இயேசுவே என்றும், இந்த மேசியாவிற்கு ஒரு அரசாங்கம் உண்டு, ஒரு ராஜ்யம் உண்டு, அது சபை என்பதையும், சபைக்கு கிறிஸ்து தலையாயிருக்கிறார் என்பதையும் விஸ்தரித்து பவுல் பேசியிருக்க வேண்டும். ராஜ்யம். தானியேல் 2:44. தாவீதின் சிங்காசனம். சங்கீதம் 16, 8-10. அப்போஸ்தலர் 2:31. கர்த்தருடைய ஆலயம். சகரியா 6:12-13. விழுந்து போன தாவீதின் கூடாரம் மறுபடியும் எடுப்பிக்கப்பட்டது. ஆமோஸ் 9ஆவது அதிகாரம் 11-12 வசனங்கள். அப்போஸ்தலர் 28, 24-25. வழக்கம் போல சில யூதர்கள் விசுவாசித்தார்கள், சிலர் விசுவாசிக்கவில்லை. விசுவாசித்தவர்கள் விசுவாசியாதவர்களோடு ஒத்துப்போகவில்லை, விசுவாசியாதவர்கள் விசுவாசித்தவர்களோடு ஒத்துப்போகவில்லை. இவ்விதமாய் அவர்கள் ஒருவரோடு ஒருவர் இணைந்திருக்க வாய்ப்பில்லாமல் போயிற்று. அப்போஸ்தலர் 28, 26, 27. யூதர்கள் அந்த இடத்தை விட்டு போகும்போது பவுல் அவர்களுக்கு ஏசாயா 6ஆவது அதிகாரம் 9-10 வசனங்களை அவர்களுக்கு பொருத்தமானதாக இருக்கிறது என்று அவரோடு சொன்னார்.
ஒருவன் தொடர்ந்து தேவனுடைய செய்தியை மறுத்து வந்தால் அவன் இருதயம் அதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் கடினமடையும். ஏசாயாவின் தீர்க்க தரிசனமானது ஏசாயா 6:9-10. காதார கேட்பார்கள், உணராதிருப்பார்கள். கண்ணார காண்பார்கள், அறியாதிருப்பார்கள். கண்களினால் காணாதிருப்பார்கள், காதுகளினால் கேளாதிருப்பார்கள், இருதயத்தினால் உணர்ந்து குணப்படாமல் இருப்பார்கள். தேவன் அவர்களை ஆரோக்கியமாக்காமல் இருப்பார். அதாவது அவர்கள் தேவனுடைய கிருபையை இழந்து போவார்கள். ஏசாயா தமது காலத்தில் வாழ்ந்த இஸ்ரவேலுடைய இருதயத்தை குறித்து இப்படி பேசினான். இதே தீர்க்க தரிசனத்தை இயேசுவானவரும் யூதர்களுக்கு சுட்டி காண்பித்தார். மத்தேயு 13:14-15, லூக்கா 8:10, யோவான் 12:37-40. இறுதியாக பவுலும் அதை இங்கே யூதர்களுக்கு அதை பயன்படுத்தினான். அப்போஸ்தலர் 28:28-9. தேவனுடைய ரட்சிப்பு புறஜாதிகளுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது, அவர்கள் அதற்கு செவி கொடுப்பார்கள் என்று பவுல் சொன்னான். இயேசுவானவரும் இதற்கு நல்ல உதாரணத்தை சொல்லியிருக்கிறார். மத்தேயு 21:33-43. திராட்சை தோட்டம் யூதர்களிடத்தில் இருந்து பிடுங்கி ஏற்ற காலத்திலே கனி கொடுக்கிற வேறே ஆட்களுக்கு கொடுக்கப்படும் என்று இயேசு சொன்னார். புறஜாதிகளுக்கு தேவனுடைய ராஜ்யம் கொடுக்கப்படும் என்பது இதனுடைய அர்த்தமாகும். பவுல் வழக்கமாக முன்பு யூதர்களுக்கு பிரசங்கித்து அவர்கள் கேட்காத பட்சத்தில் புறஜாதிகளுக்கு பிரசங்கிப்பான். முன்பு யூதருக்கு பின்பு கிரேக்கருக்கும் பிரசங்கிப்பது பவுலின் வழக்கமான ஊழியமாகும். ஆனால் இனி அப்படி செய்யாமல் நேரடியாகவே புறஜாதிகளுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க பவுல் தீர்மானித்ததை குறித்து இப்படி அவர் அறிவிக்கிறார். யூதர்கள் இதை கேட்டபோது தங்களுக்குள்ளே தர்க்கம் பண்ணி கொண்டு போய்விட்டார்கள். அப்போஸ்தலர் 28:30-31. பவுல் வாடகை வீட்டில் 2 வருடங்கள் முழுமையாக தங்கியிருந்தான். ஒருவேளை நீதிமன்ற பதிவேட்டில் பவுலின் வழக்கு பின்வரிசையில் இருந்திருக்கலாம். பவுலின் வீட்டுக்காவல் நாட்கள் வாரங்களாகவும், வாரங்கள் மாதங்களாகவும், மாதங்கள் வருடங்களாகவும் மாறியது. பவுல் இங்கே காவலில் இருக்கும்போது சிறைச்சாலை நிருபங்களை என்று அழைக்கப்படும் நிருபங்களை பவுல் எழுதினான். எபேசியர், பிலிப்பியர், பிலோமோன் மற்றும் 2 தீமோத்தி ஆகிய நிருபங்களை எழுதினான். பிலிப்பியர் 1:13 அரண்மனை எங்கும் உள்ளவர்களுக்கு மற்ற யாவருக்கும் என் கட்டுகள் கிறிஸ்துவுக்குள்ளான கட்டுகள் என்று வெளிரங்கமாயிருக்கிறது என்று பவுல் குறிப்பிடுவதனாலே பவுல் அங்கே தங்கியிருக்கையில் அரண்மனையிலும் சுவிசேஷம் பரவியது என்பது உண்மையான காரியமாக இருக்கிறது. அரண்மனை எங்கும் உள்ளவர்கள் என்பது பேரரசை பாதுகாக்கவும் நீதிமன்ற விசாரணை கைதிகளை காவல் பண்ணவும் நியமிக்கப்பட்ட தனிக்குழுவும் பவுலை காவல் காக்க 4 போர்ச்சவர்கள் 6 மணி நேரம் பவுலோடு சங்கிலினால் பிணைக்கப்பட்டிருப்பார்கள். 6 மணி நேரத்திற்கு பின்பு வேறே 4 வீரர்கள் வருவார்கள். இவ்விதமாய் 24 மணி நேரத்திற்கு 16 போர்ச்சவர்கள் மாறி மாறி வருவார்கள். பவுல் மற்றவங்களுக்கு பிரசங்கம் செய்யும்போது அந்த செய்தியை கட்டாயம் இவர்களும் கேட்கக்கூடிய சூழ்நிலை உண்டாயிற்று. மேலும் தனிமையாக இருக்கும்போதும் பவுல் இவர்களுக்கு போதித்திருப்பான். இவ்விதமாய் சுவிசேஷம் அரண்மனையில் உள்ளவர்களுக்கும் பரவியது. மேலும் பிலிப்பியர் 4:22 அரண்மனையில் உள்ளவர்களும் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறாள் என்று பவுல் எழுதியபடியால் ரோமாபுரி அரண்மனையில் பணியாற்றுகிற போர்ச்சேவர்கள் பிலிப்பு பட்டணத்திலுள்ள சபைக்கு வாழ்த்துதல் சொல்லக்கூடிய அளவிற்கு சுவிசேஷம் பிரபலமாயிற்று. பவுல் வாடகை வீட்டில் 2 ஆண்டுகளாக தங்கியிருந்து மேசியாவாகிய இயேசு கிறிஸ்துவையும் தைரியமாய் பிரசங்கித்து கொண்டிருந்தான். பிலிப்பு பட்டணத்திலுள்ள சபையும் மற்றும் சில சபைகள் உடன் ஊழியர்களும் பவுலின் தேவைக்கேற்ப உதவி செய்தார்கள். பிலிப்பியர் 4:18, 2 தீமோத்தி 1:14-18. பவுல் நீரோ மன்னனுக்கு முன்பாக சாட்சி கொடுத்திருப்பான் என்று நம்புகிறோம். இயேசுவானவருடைய வாக்குத்தத்தத்தின்படி பவுல் ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். அப்படி பவுல் நின்றிருப்பான் என்பது நிச்சயம். கிபி 62ஆம் ஆண்டு பவுல் விடுதலை செய்யப்பட்டதாக சில வரலாறு கூறுகிறது. கிபி 62 65 வரைக்கும் பவுல் சுதந்திரமாக ஊழியம் செய்தார் என்று சொல்லுகிறார்கள். நீரோ மன்னன் கிபி 64 ஜூலை 18ஆம் தேதி ரோமாபுரியை தீக்கொளுத்தினான். ரோமாபுரியை புதுப்பித்து தன் பெயரால் பல கட்டிடங்களை கட்ட நினைத்தான். எனவே ரோமாபுரியை தீக்கிரையாக்கினான். ரோமாபுரியில் உள்ள 14 மாகாணங்களில் 10 மாகாணங்கள் முற்றிலும் எரிந்து நாசமாயின. ரோமாபுரி எரியும் போது பிடில் வாசித்து கொண்டிருந்தான். ஜனங்கள் தன்னை தவறாக நினைத்துவிடக்கூடாது என்பதற்காக அந்த பழியை கிறிஸ்துவின் மேல் போட்டான். அது முதல் கிறிஸ்தவர்களுக்கு துன்பகாலம் ஆரம்பமாயிற்று. பவுல் மீண்டும் சிறைபிடிக்கப்பட்டான். ஒருவேளை நிக்கபோலியில் இருக்கும்போது சிறைபிடிக்கப்பட்டிருக்கலாம். தீத்து 3:12. அல்லது துருவா பட்டணத்தில் சிறைபிடிக்கப்பட்டிருக்கலாம். 2 தீமோத்தி 4:13-14. கிபி 67ஆம் ஆண்டு நீரோ மன்னனின் உத்தரவுப்படி பவுலின் தலை துண்டிக்கப்பட்டது. அந்த நீதிமான் கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தான். அன்புக்குரியவர்களே, பொறுமையாக இந்த படிப்பில் என்னோடு இணைந்திருந்தமைக்காக உங்களுக்கு நன்றி கூறிக்கொள்கிறேன். தேவன் தாமே
உங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து பெருகச் செய்வாராக. தேவனுடைய இரக்கமும் கிருபையும் சமாதானமும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக.